வணக்கம். ஸோ IC38 எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு மெட்டீரியல் நம்ம அனுப்பியிருப்போம். அதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த IC38 எக்ஸாமுக்கு என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் இந்த பேசிக் டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைஸராக, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக உள்ளே வரப்போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு போய் நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேசிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த பேசிக் டேர்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மெட்டீரியல் அனுப்பணும்ல, அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினில் கேட்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் டேர்ம்ஸில் லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்படும் ஒப்பந்தம் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களிலிருந்து நமது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்படும் ஒப்பந்தம் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஒப்பந்தம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் LICக்கும் அந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர்த்துக்கும் தான் இந்த ஒப்பந்தம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒப்பந்தத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு நம்ம இந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, வருடத்திற்கு, அதாவது அடிக்கடி ஒரு தொகையை வந்து அவங்க செலுத்த வேண்டும். ஸோ அது வந்து எப்படி செலுத்துவாங்க அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை, இல்லாட்டி 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லாட்டி 3 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லாட்டி மாதம் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி காப்பீட்டு நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டுவாங்க. ஸோ இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த காப்பீடு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த காப்பீடு எடுத்து வைத்திருப்பவரின் மரணத்தின் போது அல்லது அந்த திட்டம் முடிவிடும் போது காப்பீட்டு நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நபரின் குடும்பத்திற்கு நிதி உதவியாக ஒரு தொகையை வழங்கும். ஸோ ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்து முடிஞ்ச அந்த காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க LICக்கும் அந்த கஸ்டமருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்ததுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை, அந்த குறிப்பிட்ட காலம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காலத்திற்கு முன்னாடியே அந்த ஒப்பந்ததாரர் ஒருவேளை இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஒப்பந்தத்தின்படி நம்ம போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பாலிசினா என்னென்னா, பாலிசி தான் காப்பீடு திட்டம். காப்பீடு நிறுவனத்துடனான ஒரு ஒப்பந்தம் தான் நம்ம பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது காப்பீடு நபரின் மரணம் அல்லது திட்டம் முடிவிடும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குவதாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம பாலிசி, அந்த பாண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். ஸோ அந்த ஒப்பந்தத்தின்படி உங்களுக்கு மரணமானாலோ இல்லை அந்த திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு காப்பீடு திட்டமும் அதன் விதிமுறைகளுக்கு ஏற்ப விதிவிலக்கு மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்படும். ஸோ அந்த பாலிசி எடுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த பாலிசி எடுக்கும்போது இந்த பாலிசி அப்படின்னா இவ்வளோ நிபந்தனைகள் இருக்கும், இவ்வளோ இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு பாலிசிக்குமே நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் LIC வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பாலிசினா என்னென்னு தெரியும். ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ப்ரீமியம். காப்பீடு மற்றும் அதன் நன்மைகளை பெற ஒரு தனிநபர் அல்லது காப்பீடு வாங்கியவர் காலமுறைப்படி செலுத்த வேண்டிய தொகையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பாலிசி போடுறோம், LICக்கும் ஒரு கஸ்டமருக்கும் பாலிசி, ஒரு கஸ்டமர் வந்து LICயில் பாலிசி போடுறாரு அப்படின்னா அந்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம சொன்னோம் இல்லையா, முன்ன வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லாட்டி மாதம் வந்து அமௌண்ட் கட்டுவார் இல்லையா.
ஸோ இந்த மாதிரி அந்த அமௌண்ட் கட்டுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீமியம், அதாவது காப்பீடு தவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கட்டுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தவணைன்னு சொல்லுவோம். அது வந்து எல்ஐசியில் கட்டுற அந்த அமௌண்ட்டை ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரீமியம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரீமியம் என்பது காப்பீடு மற்றும் அதன் நன்மைகளை பெற ஒரு தனிநபர் அல்லது காப்பீடு வாங்கியவர் காலமுறைப்படி செலுத்த வேண்டிய தொகையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது மாதாந்திரம், ஆண்டு அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அடிப்படையில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரீமியம்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாம், சம் அஷ்யூர்ட். ஸோ சம் அஷ்யூர்ட்னா என்னன்னு பார்ப்போம். சம் அஷ்யூர்ட் அப்படின்னா உத்தரவாத தொகை அப்படிங்கிறது தான் நம்ம சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உத்தரவாத நிதி தொகை தான் நம்ம சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காப்பீடு திட்டம் அப்படின்னா என்ன, இப்போது நம்ம எல்ஐசியில் 40க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் ஒவ்வொரு திட்டத்துலேயும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு பாலிசி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம சொல்கிறோம். ஒரு தொகையை வந்து அந்த கஸ்டமர் பே பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வருடம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். வருடம் வந்து ஒரு 12,000 கட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு 10 வருடம் வந்து அந்த 12,000 அமௌண்ட்டை கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப டோட்டலாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பாங்க, 1,20,000 கட்டியிருப்பாங்க. அந்த 1,20,000 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சம் அஷ்யூர்ட் என்பது மொத்தமாக அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காப்பீடு நபரின் மரணத்தின் போது அவரது நியமிக்கப்பட்டவருக்கு அல்லது பயனாளருக்கு வழங்கப்படும் தொகை தான் இந்த சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த காப்பீட்டு நபர் வந்து மரணத்தின் போதோ இல்லை அந்த பாலிசி முடியும் போதோ கொடுக்குற அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சம் அஷ்யூர்ட். டோட்டலாக மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் நம்ம சம் அஷ்யூர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது மெச்சூரிட்டி டேட். மெச்சூரிட்டி டேட்னா பணம் அளிக்கும் தேதி, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெச்சூரிட்டி டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா காப்பீடு திட்டம் முடிவுக்கு வரும் தேதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைய தேதியுடன் திட்டத்தின் விலைக்கு ஏற்ப உத்தரவாத தொகை மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி டேட்னா என்ன, காப்பீடு திட்டம் முடிவுக்கு வரும் தேதியை தான் நம்ம மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து ஒரு 10 வருடத்திற்கு வந்து அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த 10 வருடம் முடிவடைங்கிற காலம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சில பாலிசியில் ஒரு சில திட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி டேட்டுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா பாலிசியோட அது பின்னாடி வரதில் நம்ம பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது பார்ப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு ஏன் இந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு அதை நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு பணத்தை செலுத்துவாங்க. அதற்கப்புறம் குறிப்பிட்ட அந்த பாலிசி கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபைனலாக 2ஆவதாக ஒரு டேட் வருது இல்லையா, அந்த 2ஆவதாக வர டேட்டு தான் நம்ம மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பாலிசியில் 15 வருடத்திற்கு வந்து நம்ம அமௌண்ட் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 15 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு 21வது வருடத்தில் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த 6 வருடம் இடைப்பட்ட காலத்திற்கு அவங்களுக்கு ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த 6 வருடம் கழித்து 21வது வருடத்தில் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அந்த 21வது வருடத்தில் அவங்களுக்கு எந்த டேட்டில் கிடைக்குதோ அந்த டேட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பாலிசி டேர்ம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாலிசி டேர்ம் அப்படின்னா என்னென்னா காப்பீடு திட்டத்தின் செயல்பாட்டு காலம், அதை தான் நம்ம பாலிசி டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காப்பீட்டு காலம்
இப்போ காப்பீட்டு காலம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது 21 வருடங்கள் தான் பாலிசி டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 விதம் இருக்குது. ஒரு விதம் வந்து 15 வருடத்திற்கு நீங்கள் அமௌண்ட் கட்டணும். உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து 21வது வருடத்தில் வரும் அப்படிங்கிறது வந்து மெச்சூரிட்டி டேட். அந்த கடைசியாக வர டேட்டு தான் நம்ம மெச்சூரிட்டி டேட்டும்போம். ஸோ இந்த 15 வருடம் அவங்க அமௌண்ட் கட்டுறதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அமௌண்ட் கட்டுறது தான், அந்த அமௌண்ட் வந்து 15 வருடம் கட்டுறாங்க. அந்த அமௌண்ட் கட்டுற அந்த 15 வருடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரீமியம்னு. நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அமௌண்ட் கட்டுறது தான் நம்ம ப்ரீமியம். எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம், எவ்வளோ வருடங்கள் அதை கட்டுறாங்களோ அதை தான் நம்ம ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த 21 வருடம் இருக்கு இல்லையா, மொத்தமாக இந்த 21 வருடம் பாலிசி ஆரம்பித்ததுலேருந்து இந்த 21 வருடம் இருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட இந்த மொத்தமாக இருக்கிற இந்த 21 வருடத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த பாலிசியோட காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காப்பீட்டு காலம் அப்படிங்கிறது தான் இந்த 21 வருடம் மொத்தமாக இருக்கிற வருடத்தை தான் நம்ம பாலிசி டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ புரியுதா? அமௌண்ட்டு கட்டுற வருடத்தை வந்து 15 வருடம் நம்ம அமௌண்ட் கட்டுறோம், இல்லாட்டி 10 வருடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த எவ்வளோ காலம் வந்து அவங்க அமௌண்ட் கட்டுறாங்களோ அதை தான் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பிபிடி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 21 வருடம் அப்படிங்கிறது தான் காப்பீட்டு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், காப்பீடு திட்டத்தின் செயல்பாட்டு காலத்தை தான் நம்ம காப்பீட்டு காலம் என்று சொல்வோம். ஸோ இதன் காலம் முடிவதற்குள் காப்பீடு தொடர்ந்தும் செயல்படும். ஸோ சில திட்டங்களுக்கு குறுகிய காலம் 5 ஆண்டுகள் மற்றும் சில காப்பீடு திட்டங்களுக்கு நீண்ட காலம் 35 ஆண்டுகள் வரை இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த காப்பீட்டு காலம் வந்து டிஃபர் ஆகும். 5 வருடத்தில் இருந்து 35 வருடம் வரைக்கும் இந்த காப்பீட்டு காலம் நம்ம எல்ஐசியில் இருக்குது. ஸோ சில டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு 40 வருடம் வரைக்குமே அந்த காப்பீட்டு காலம் வந்து வரும். ஓகே, ஸோ இது டிஃப்ரெண்ட் பாலிசியை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த காப்பீட்டு காலம் மாறும். ஸோ அது ஒவ்வொரு பாலிசியாக நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அந்த பாலிசிக்கு காப்பீட்டு காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாலிசி டேர்ம்னால் என்னென்னு உங்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நாமினி. நாமினினா யார் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் எல்ஐசியில் பாலிசி எடுக்கிறாரு. ஸோ அந்த எடுத்த கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 15 வருடத்திற்கு அந்த பாலிசி எடுக்கிறாரு. 15 வருடம் அவர் வந்து அந்த அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த 15 வருடத்திற்குள்ளே ஒரு 9 வருடம் கட்டி முடித்து ஒரு 10வது வருடத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போகிறார். அப்படிங்கிறப்ப அந்த இறந்து போன வாட்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்ஐசியிலேருந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுக்கு நம்ம எல்ஐசியிலேருந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டு யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் போடுறவங்க, ஒருவேளை நான் அந்த பாலிசி காலத்தில், அந்த காப்பீட்டு காலத்தில் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய அமௌண்ட்டை இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ கணவன் இருந்தாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ நாமினியாக சூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு சூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுடைய குழந்தைக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கு அந்த பணம் வந்து போய் சேர வேண்டும் என்பதை வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சனை தான், அந்த நபரை தான் யாருன்னு சொல்லுவோம் நம்ம நாமினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், காப்பீடு வாங்கியவர் மரணம் அடைவதின் போது அந்த காப்பீட்டால் கிடைக்கும் நன்மைகள் அவருக்கு வழங்கப்படும் நபரை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், நாமினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நாமினி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூனா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு திட்டத்தின் காலம் முழுமையடைவதற்கு முன் காப்பீடு வாங்கியவர் தனது திட்டத்தை முடித்து கொள்வதற்கான மதிப்பு தான் நம்ம சரண்டர் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தர் 15 வருடம் வந்து பாலிசி நான் அமௌண்ட் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒப்பந்தம் போட்டுடுறாரு, நம்ம எல்ஐசியில் பாலிசி எடுத்துடுறாரு. ஆனால் அந்த 15 வருடத்தில் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களால ஒரு 5 வருடமோ இல்லை ஒரு 6 வருடமோ
இந்த மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்னால் வந்து பாலிசி கண்டினியூ பண்ண முடியாது, இதோடு நான் பாலிசியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பாலிசி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எல்ஐசியும் பாலிசி க்ளோஸ் பண்ணி தராங்க அப்படின்னா அந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணின வாட்டி உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம கொடுப்போம். ஏன்னா அவங்க ஒரு 5 வருடம் வந்து நம்ம எல்ஐசியில் வந்து அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த 5 வருடத்தில் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க, எல்ஐசியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. பட் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே பாலிசியை வந்து கட்ட முடியாது அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே அவங்க பாலிசியை க்ளோஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் பாலிசி போட்டதுக்கு என்ன அமௌண்ட் எனக்கு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோன்னா சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது டெத் பெனிஃபிட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டெத் பெனிஃபிட் அப்படின்னா இறப்பு நலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காப்பீட்டு நபரின் மரணத்தின் போது அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதிர்பாராத விதமாக பாலிசி எடுக்கிறவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இறப்பின் அடிப்படையில் நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உத்தரவாத தொகை மற்றும் கூடுதல் போனஸ், கூடுதல் நலன்களை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு பாலிசி பார்க்கும்போது அதில் டெத் பெனிஃபிட்னா என்ன, ஒருவேளை டெத் பெனிஃபிட் அப்போ ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நேச்சுரலாக டெத் ஆனாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாலிசியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பார்க்கலாம். ஸோ டெத் பெனிஃபிட் அப்படின்னா ஒரு பாலிசி எடுத்தவர் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்கன்னா அந்த இறந்து போகிறப்ப அவங்களுக்கு வழங்கப்படும் நிதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெத் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு பாலிசி எடுத்தவர் 15 வருடம் கட்டுறாரு, 21வது வருடத்தில் அவருக்கு மெச்சூரிட்டி வருது அப்படிங்கிறப்ப அந்த பாலிசி முடிவடைகிற காலத்தில் அவளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பாலிசி எடுக்கிறவர் இடைப்பட்ட காலத்திலேயே பாலிசி கட்டும் இடைப்பட்ட காலத்திலேயே அவர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெத் பெனிஃபிட், அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை டெத் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ரைடர் அப்படின்னா கூடுதல் காப்பீடு. ஸோ கூடுதல் காப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னா காப்பீடு திட்டத்தில் கூடுதல் நன்மைகளை சேர்ப்பது தான் இந்த ரைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைடர் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு பாலிசி எடுக்கிறாரு, ஒரு பாலிசியை எடுத்துட்டு இந்த பாலிசி ஒருவேளை பாலிசி போடுறவர் ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாலிசியோட விதிப்படி எனக்கு என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து எல்ஐசியிலேருந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவர் நேச்சுரலாக சாகலை, ஏதாச்சும் ஒரு நோய் வந்து செத்துடுறாரு, அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு அப்படிங்கிறப்ப அந்த நோய் வந்து ஹெல்த்தால் அவர் இறக்குறாரு, அப்படி இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டால் அவர் இறக்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எதிர்பாராத விதத்தில் அவங்க இறக்குறாங்க இல்லையா, அந்த எதிர்பாராத விதத்தில் அவங்க இறந்தாங்க அப்படின்னா கூடுதலாக நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூடுதல் நன்மையை வழங்குகிற ஒரு அடிஷ்னலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கூடுதல் காப்பீடு. ஸோ நார்மலாக ஒரு பாலிசி எடுத்தவர் நேச்சுரலாக இறந்துட்டார் அப்படின்னா என்ன சம் அஷ்யூர்டோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த ரைடர் அப்படிங்கிறது ஒரு ஆட் பண்ணுற மாதிரி அதை ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்க பாலிசியில் வந்து இந்த ரைடர் அவர் ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப ஒருவேளை அவர் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ரைடரோட பெனிஃபிட் என்னவோ அந்த பெனிஃபிட்டும் சேர்ந்து அவருக்கு கிடைக்கும். இப்போ சம் அஷ்யூர்டு வந்து ஒரு 10 லட்சம் அப்படிங்கிறப்ப அவர் ரைடர் வந்து ஒரு 5 லட்சத்துக்கோ இல்லை 10 லட்சத்துக்கோ ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த 10 லட்சம் நேச்சுரலாக டெத் ஆனார்னா அந்த 10 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த ரைடர் அவர் ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த நேச்சுரலாக டெத் ஆனவர் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப அந்த சம் அஷ்யூர்டு என்னவோ அந்த 10 லட்சமோ ப்ளஸ்
அந்த ஆக்சிடெண்ட்டால் இறந்ததுக்கு 5 லட்சம் பண்ணியிருக்காங்கன்னா 15 லட்சமாக கிடைக்கும். இல்லை 10 லட்சமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 20 லட்சமாக கொடுக்கும். 20 லட்சமாக அவருக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா ரைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ காப்பீடு திட்டத்தில் கூடுதல் நன்மைகள் சேர்ப்பது தான் இந்த ரைடர் எனப்படும். ஸோ இதனால் இந்த திட்டத்தின் அடிப்படை நலன்களுடன் சேர்த்து கூடுதல் மருத்துவ நன்மைகள், விபத்து பாதுகாப்பு போன்ற கூடுதல் பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதை தான் நம்ம ரைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பாலிசி லேப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாலிசி லேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட எல்ஐசியில் பாலிசி எடுக்கிறாரு. அந்த பாலிசி எடுத்துட்டு 1 வருஷம் கட்டுறாரு, இல்லாட்டி 3 மாதம் கட்டுறாரு, இல்லாட்டி 6 மாதம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுறாரு. கட்டாமல் விட்டுட்டு ஒரு மாதத்திற்கு அவர் வந்து கட்டலை. இப்போ மாதம் கட்டுறவர் ஒரு 6 மாதம் கட்டிட்டு 7வது மாதம் அவர் கட்டலை. அப்போ 7வது மாதம் கட்டலை அப்படிங்கிறப்ப அந்த பாலிசி நம்ம என்னான்னு சொல்லுவோன்னா, பாலிசி உங்களது லேப்ஸ் ஆகிடுச்சி, நீங்கள் ப்ரீமியம் கரெக்டான நேரத்தில் கட்டலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் பாலிசி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காப்பீடு தவணை சீராக செலுத்தப்படாத போது திட்டம் தற்காலிகமாக செயல் இழக்கிறது. இது போதிய காலத்திற்குள் தவணையை செலுத்துவதன் மூலம் மீண்டும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலிசி நம்ம எடுத்திருக்கோம், ஒரு 6 மாதம் கட்டிட்டு 7வது மாதம் நம்ம கட்டலை அப்படிங்கிறப்ப அந்த பாலிசி வந்து என்ன ஆயிரும், லேப்ஸ் ஆயிரும். லேப்ஸ்னால் செயல் இழந்துடும். ஸோ அதை தான் நம்ம பாலிசி லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தவணை மாதிரி சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒப்பந்தம் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒவ்வொரு வருடமும் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் எல்ஐசிக்கு நான் பே பண்ணுறேன், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு எல்ஐசி சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்டோடு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு ரெகுலராக அவங்க அமௌண்ட் பே பண்ணணும். அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த பெனிஃபிட் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின்படி அவர் ஏதோ ஒரு காரணங்களால் அவங்களால செலுத்தப்பட முடியாத சுச்சுவேஷனால் அவங்களால அமௌண்ட் கட்ட முடியல அப்படிங்கிறப்ப அந்த பாலிசி வந்து செயல் இழந்துடும். அந்த பாலிசி அதுக்கு மேலே கண்டினியூ ஆகாது. திருப்பியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாலிசியை வந்து அகைன் வந்து அவங்க அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பே பண்ணிவிட்டு அந்த பாலிசியை வந்து ஃபோர்ஸுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ இதை தான் என்ன பண்ணுவோம், பாலிசியை செயல் இழக்குது இல்லையா, அதை தான் நம்ம பாலிசி லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கஸ்டமர் அமௌண்ட் வந்து ரெகுலராக கட்டிகிட்டு இருந்துட்டு ஒரு சில காரணங்களால் அவரால் பாலிசியை அமௌண்ட்டு கட்ட முடியல, 1 மாதமோ 2 மாதமோ இல்லாட்டி 1 வருஷம் கட்டிட்டு 2வது வருஷம் அவரால் அமௌண்ட்டு பே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட் பே பண்ண முடியாததுனால அந்த பாலிசி வந்து செயலிழந்துடும். அதை தான் நம்ம பாலிசி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்ஐசியில் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது கிளைம்னா என்னென்னா, காப்பீட்டாளரின் இறப்பு அல்லது காப்பீடு திட்டம் முடிவடைந்த பிறகு காப்பீட்டாளர் அல்லது நியமிக்கப்பட்டவர் வழங்கப்பட்ட தொகையை பெறுவதற்கான கோரிக்கை தான் நம்ம கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் பாலிசி வாங்கிட்டார், இப்போ பாலிசி எடுத்திருக்காரு, அந்த பாலிசி வந்து ஒரு சில காரணங்களால் எதிர்பாராத விஷயங்களால் அவர் இறந்து போகிறாரு அப்படின்ட்டு அவங்க நாமினியாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. பாலிசி எடுத்தவர் இறந்துட்டார், அவர் வந்து ஒரு நாமினியாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாமினி வந்து நம்ம எல்ஐசி ஆஃபீஸில் இந்த மாதிரி பாலிசி நாங்கள் போட்டிருந்தோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசிக்கான என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா கிளைம் அப்படின்னு சொல்லுவோம், கோரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து இறந்தாலோ அல்லது இப்போ 15 வருடம் கட்டி 21வது வருடத்தில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த 21வது வருடத்து முடிஞ்ச வாட்டி வந்து எங்களுக்கு வந்து பாலிசி முடிஞ்சிருச்சு, ஸோ எங்களுக்கான அமௌண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதை தான் நம்ம கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இறந்தாலோ அல்லது காப்பீடு திட்டம் முடிவடைந்த பிறகோ வந்து எங்களுக்கான தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெறுவதற்காக அவங்க கேட்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம கிளைம் அல்லது கோரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே.